வெளியில இருந்து பார்த்தா, எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப ஈஸின்னு தான் தோணும். ஆனா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும். அதே மாரி தான். அவளுக்கு என்ன? வெளிநாட்டுல இருந்து காசு வருது. நல்லா ஜாலியா இருக்கா. அவளுக்கு என்ன? அவளுக்கெல்லாம் என்ன கவலை இருக்க போது? அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரியாது. அந்த வெளிநாட்டுல இருந்து அந்த காசு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எதெல்லாம் விட்டு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க நெனைக்கிற மாரி வெளிநாட்டுல இருந்து காசு சும்மா வரதில்ல. அதுக்காண்டி அங்க ஒரு ஜீவன் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் அந்த காசு இங்க வருது. அத வச்சு தான் அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குங்கிறது கண்டிப்பா அவங்க ஒருத்தருக்கு தெரிய போறதில்ல. அப்படி ஒரு காச வீணா செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்துறதுக்கு நாங்களும் முட்டாள் இல்ல. அதுவும் கொஞ்சம் இந்த Insta, YouTubeன்னு வீடியோ போடுறவங்களா இருந்துட்டா, ஈஸியா சொல்றது. அவளுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வருது. அதனால தான் அவ ஈஸியா இந்த மாரி சுத்திட்டு வீடியோலாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா, ஒரு வீடியோல பாக்குறது மட்டும் தான் அவங்களோட முழு லைஃப்ன்னு நெனச்சுட்டாங்க போல இருக்கு. இந்த வீடியோல பாக்குறதெல்லாம் அவங்களோட சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட், அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷம் மட்டும் தான். இந்த வீடியோக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலிக்காண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க பிள்ளைங்கள பாக்குறதுக்கு என்னலாம் எஃபோர்ட் போடுறாங்கங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அவங்களும் எங்களோட கஷ்டத்த ஷேர் பண்ணிக்கிடணும்னு நாங்க நெனைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ இப்ப எதுக்குன்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கல்ஃப் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு போர் கொஞ்சம் இந்த மாரி பதட்டமா இருக்காங்க, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஆனா, அப்பவும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உன்னோட மாப்பிள நல்லா இருக்காங்களா? சேஃபா இருக்காங்களான்னு?" யாரும் என்கிட்ட கேட்கல. அப்படி இருந்து அவங்க பேசுற வார்த்தை. இப்பவும் போர் நடந்துட்டு இருக்கு. காசுக்காண்டி அவன் மாப்பிள்ளைய எங்க ஊருக்கு வரவிடாம, அங்க இருக்க சொல்லியிருக்கா. காசுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அவங்க லூசா? இல்ல நான் லூசாங்கிற மாரி என்னையே குழப்பி விட்டுடுறாங்க. இவங்கலாம் எந்த மாரி ஒரு கேவலமான ஒரு ஆட்கள்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏதோ என் மாப்பிள காசு அனுப்புனத வச்சு நான் ஒரு ஃப்ளைட் வாங்கி என் வீட்டு பின்னாடி விட்டுருக்க மாரியும், அந்த ஃப்ளைட்ட வச்சு நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு வர மாரியும் லூசுங்க மாரி பேசுறாங்க. இவங்க கிட்ட என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நானும் என்னோட ஃபேமிலியும் எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இந்த மாரி இருக்கிற ஆட்கள் புரிஞ்சுக்கிடவே வேண்டான்னு தான் தோணுது. என்னை மாரி நெறைய பேர் இருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, நம்ம மாப்பிள நல்லபடியா ஊர் வந்து சேரணும். நம்ம பையன் வீடு வந்து சேரணும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் யோசிக்கிற மாரி தான் நானுமே யோசிக்கேன். நல்லபடியா வீடு வந்தா போதும் கடவுளே அப்படின்னு. எல்லாரும் மாரி தான் நாங்களும் எங்களோட பிள்ளைங்களுக்காக ஓடிட்டு இருக்கோம். என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம், என்னோட கவலை எல்லாத்தையுமே இந்த கடவுளும், என்னோட குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டா போதும். யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிடணுங்கிற அவசியம் இல்ல. இந்த மாரி ஆட்கள இக்னோர் பண்ணிட்டு போயிரலாம்.